there will not be an excuse. சிலருக்கு மன்னிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்ன தெரியுங்களா? மன்னிப்பு இல்லை, அது எக்ஸ்கியூஸ். அந்த தவறுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். நான் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்ப்பா, அவன் அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம்ப்பா. நோ, செக் அப். தவறு செய்வதை விட, தவறு செய்து மன்னிப்பு கேட்பதை விட தவறு செய்யாமல் இருப்பது. அடுத்த வருஷம் வாசிங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்வனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்ப்பு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை சரிந்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். சரி, கொஞ்சம் கவனிங்க. விபச்சாரம், அப்புறம் கொலை, இதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கவனிங்க. நான் சொன்ன உங்களுக்கு கருத்து முன்னால உங்களுக்கு நான் சொன்ன கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொலை, விபச்சாரம் ரெண்டு வருது. கொலையும் செயல ஆண்டவர் பார்க்கறதுக்கு முன்னால எதை சொல்றாரு? தாட். விபச்சாரமும் செயலுக்கு முன்னால எது? தாட். நான் முன்னால சார் பாருங்க, பாபியோட சொல்லுகிற இந்த கருத்து சொல்லுங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் அதை குறித்து உங்களுக்கு வாசிக்கிறேன். Jesus is quoting from Exodus 20:13, the sixth commandment. But turn to Matthew 19:18. Jesus, when asked by a rich young ruler which of the commandments he needed to keep, he said, "Thou shalt do no murder." Do no what? Murder. Murder is the word Jesus used here. Is there a difference between killing and murder? There definitely is. Matthew 19:18 is the only time in the King James Version that the word is correctly translated. The word is murder, it is not to kill. The Bible does not contradict itself. In fact, if we have another translation of the Bible which is closer to the original, look at the Exodus 20:13 and you will see that the commandment does not say thou shalt not kill, it says thou shalt not murder. புரியுற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சு கொலை செய்யாதிருப்பது, கொலை செய்வது வேறு, அப்புறம் கொல்லுவது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. These are very practical things. Sit direct. I'll give you an illustration. தூர்தர்ஷன்ல செய்தி வருது. அப்படி ஒரு சிரிச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க செய்தி. அவர் செய்தியை முடிச்சிடும். அப்படி ஒரு சரி, நம்முடைய நாட்டின் கொலை எப்படி இருக்குது இவங்க பாருங்க, செய்தி ஆரம்பிக்கிறாங்க, வாசிக்கும் சொல்றாங்க. இன்று அதிகாலை செங்கல்பட்டு அருகே நடந்த சாலை விபத்து 10 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். தேங்க்ஸ். செய்தி, இன்னொரு செய்தி வாசிக்கிறாங்க. இலங்கையில் போராளிகள் மேல் நடந்த தாக்குதலில் இலங்கை ராணுவம் தாக்குதலினால் 10 பேர் கொலை செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார். இன்னொரு செய்தி வருது. பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்களை கள்ளர்கள் தாக்கி 10 பேரை கொலை செய்து விட்டார். கவனிங்க, போர்ல கொல்லப்பட்டார்கள், யுத்தத்துல கொல்லப்பட்டார்கள். They were killed. Murdering is different, killing is different. Got the point? Got the point? Murder is different, killing is different. ஆனா நான் சொன்னேன், கொல்லுவது வேறு, கொலை செய்வது. யுத்தத்தில் கொல்லுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்வோம். Right?
கொஞ்சம் கவனிச்சிங்க. ராணுவத்தில் இருந்தா தேசத்தை காப்பாற்ற வேண்டும், போராட வேண்டும்ன்றது சரி, ரைட். Killing is right, murdering is wrong. நான் முன்னாலே சொன்ன டெத் சென்டென்ஸ் கூட நம்ம கஷ்டமா தான் இருக்கு. மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது கஷ்டமா தான் இருக்கு. மரண தண்டனை வந்ததே வேதவசனம் தான் போடுது. பாருங்க, 9வது அதிகாரத்தை வாசிங்கன்னா கவர்மெண்ட் எப்படி இருக்குன்றத வச்சதே வேதவசனம். ஒருத்தர் ரத்தத்தை சிந்துவானாலும் அவனுடைய ரத்தம் maybe wrong, but it's killing, it's not murdering. So killing and murdering, they are different. புரிஞ்சிருச்சா? ஆமென், ஆமென். கொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லு, கொலை செய்யாதிருப்பாயாக. பாருங்க, கொலைனாலும் சரி விபச்சாரனாலும் சரி எங்கதான் ஆரம்பிக்குது? முதல்ல தாட். வாசிங்க இப்ப விபச்சாரத்தை பத்தி. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாய். கொஞ்சம் கவனிங்க. இச்சையோட பார்த்தா விபச்சாரம் செய்தாய்ன்னு சொல்ல என்ன செஞ்சாச்சு? தாட் வந்தாலே இருதயத்தில் விபச்சாரம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இருதயத்தில் வர தாட் செயல் போல அவன் சொல்றாங்க. என்ன சொல்ற தெரியுமா? இருதயத்தில் தாட் வந்துச்சாலே அது விபச்சாரம். He sees not only the act of adultery of sin, even the thought as adultery. இருதயத்தில் உனக்கு அந்த எண்ணம் வர்றதையே அதை விபச்சாரமாக தான் ஆண்டு இருப்பாங்க. Even the very thought. அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் மனதுக்கு உனக்கு இடம் உருவாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை கரைத்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். இப்ப கொஞ்சம் கவனி. கண்களையும் சொல்றாரு ஆண்டவர், அடுத்தது இதையும் சொல்றாரு. கண்ணை விட்டோன்னு அடுத்தது என்ன சொல்ற? கை. கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் கை நினைப்பாங்க. கண் என்பது உன்னுடைய தாட்டை சொல்ற. தாட் வந்த உடனே எதுல வந்துருந்தது? ஆக்ஷன். கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் உடனே என்ன பண்ணிடு? கண்ணு நோண்டி. கை இடம் உண்டாக்கினா கை என்ன பண்ணிடு? வெட்டி. அப்புறம் வளரும். அது கண்ணை நோண்டிடு, கையை வச்சு. எல்லாம் சரி. இப்ப வச்சு எல்லாம் கூட்டத்தில் தான் உட்காந்துருக்கு. ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டீங்க. என்ன தைரியம் தான் எங்களை பார்த்து சொல்லுவேன். என்ன ஒலியும் என்ன சரி. இப்போ இங்க கூட்டத்தில் ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணிருந்தீங்க, பண்ணிட்டு வந்துருக்கீங்க. கூட்டத்தில் விபச்சாரக்காரன் வந்து சொல்லணும். உடனே என்ன பண்ணி போட்டுருக்காரு. இந்த காலத்தாலே ஓடுகிறது ஆண்டவரே, இந்த காலில் தான் ஆணி அடிக்க வேண்டும். உங்களுடைய காலில் ஆணி அடிக்க வேண்டும். என் காலால் நான் செய்த பாவத்துக்கு உங்களுடைய கால் அழுது புரண்டு இரண்டு மன்னிப்பு கேட்கும். தாட்டு வந்தா ஆக்ஷனுக்கு தான் நாம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். தாட்டுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற? ஆக்ஷன் வரைக்கும் காத்திருக்காத, தாட்லயே எடுத்துக்காங்க. ஆக்ஷன் செஞ்ச ஆண்டவர் இடத்துல எப்படி அறிக்கை
கேட்டு மன்னிப்பு கேட்பாயோ அதே போல தாட்டையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு வெற்றிட வெற்றி. கையை வெட்ட போறதுல எதை வெட்ட போற? தாட்டை வெட்ட போற. எப்படி தாட்டை வெட்ட போற தெரியுமா? மண்டை வெட்டணும். 1 யோவான் 1:8-9. 1 யோவான் 1:8-9. 9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அறிக்கை செய்தினா அந்த பாவத்தை நீக்கி வெட்டி நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மையுள்ளவர். தாட் வந்த உடனே என்ன பண்ணிடுது? அறிக்கை செய்து உடனே நான் சொல்றது சரியா உங்க தாட் தவறான எண்ணம் வந்த உடனே ஆண்டவருக்கு அறிக்கை செய்வீங்கன்னா அது நீங்க அப்பயே நீ அதை அறிக்கை செய்ய. என்ன வரும்போது கொலை செய்யற வரைக்கும் காத்திருக்காங்க, கோபம் வந்த உடனே. விபச்சாரம் செய்யற வரைக்கும் காத்திருக்காங்க. எண்ணம் வந்த உடனே பாருங்க, எண்ணம் வரலாம். அந்த எண்ணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. Thought may come, but don't receive it. சிலர் receive, some are meditating on it. அதுதான் தியானிப்பு, அதுதான் சினிமா பார்ப்பது. சத்தம் குறைவா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம். எப்ப ஆமை வருது அப்பதான் வருது. உங்க பாயிண்ட் வீக், உங்க வீக் பாயிண்ட்ல பேசும்போது குறையுது சார். சொன்னீங்க let's not play with the fire. சில சினிமா பார்க்கறாங்க, நல்ல படம் பார்க்கறாங்க, நல்ல பாம்பு மாதிரி பாருங்களா, நல்ல பாம்பு எப்படி எப்படி இருக்கும், எழுதுக்கு தலையை தூக்கி குட் மார்னிங் சொல்லு. அது என்ன பாம்பு? நல்ல படம். இது நல்ல படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டியது. தியேட்டர்ல பார்த்தா தப்பு. வீடியோ கேசட் வாங்கி வீட்டுல போட்டுவாங்க. கட்ட கண்ணை நோண்டிது கையை விட்டுறத சொல்லல, கண்ணை நோண்டுறத சொல்லல. என்ன வருது பாத்தியா? கண்ணில் வந்துச்சுமா, செயல் போறதுக்குள்ள அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் சுத்திக்கிட்டு. ஏன் தெரியுமா? நான் சொல்லுங்களா, நான் கரெக்டா சொல்லுங்க, நான் சொல்ல கரெக்டா இருக்கு, நீங்க கேட்ச் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க. சினிமா பார்ப்பதை, வீடியோ கேசட்ல பார்ப்பதை இன்னும் விடாததுக்கு காரணம் தெரியுங்களா? அதை பாவம் என்று நீ இன்னும் அறிக்கை செய்யாது. சொல்லுவாங்க, நான் இது நீ சொல்லீங்க ஞாபகம் தான் விடல. நீ என்னைக்கு தெரியுமா விடுவ? அதை அறிக்கை செய்யற அன்னைக்கு தான் விடுவேன். நான் பார்த்தது தவறு, எண்ணத்தையே நான் கண்டு. நான் கொஞ்சம் சினிமா நடிகையோடு விபச்சாரம் செய்ய வேண்டாம். விபச்சார எண்ணத்தோடு பார்ப்பது விபச்சாரம். நீ ஒரு விபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பொருள் அழுத முதல் தெரியும், ஏதோ பெரிய வாங்க செஞ்சுட்டு மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த எண்ணத்தை செய்ததற்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை கட்டிட்டோம். கண்ணால பார்க்கிற அது எங்க வரும்போது கை செயல், கண்ணையும் பிடிங்கிடு, கை உடனே எடுக்கிற அந்த பாவத்தை எடுத்து. எப்படி பாவத்தை எடுக்க முடியும்? நம்முடைய பாவங்களை 1 யோவான் 1:9 வாசிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதை ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இது முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், யாரும் கூத்தா வந்தவங்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களை என்று சொல்லுவது பாவிகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்லை இல்லை இல்லை. எழுதினவர் யாரு? யோவான். உன்னுடைய பாவத்தை சொல்ல நம்முடைய பாவம் யாரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் உள்ள சட்டம் எழுதியிருக்காங்க, பாவம் செய்ய வாய்ப்பு. You may commit a sin. நீ பாவம் செய்ய வாய்ப்பு. கொஞ்சம் கவனிச்சு நல்லா தெரிந்து பாவம் செய்ய வாய்ப்பு. பாவம் செய்யறது you may commit a sin. You don't have to commit a sin. நீ பாவம் செய்யதான் வேண்டும் என்ற அவசியம். ஏன் நம்ம பாவம் செய்யற? You choose to commit a sin. நீ வீடியோ பார்க்க தீர்மானிக்க, நீ சினிமா பார்க்க தீர்மானி. You chose. நீயே தீர்மானிக்க, நான் பார்க்க போறேன். திடீர்னு கரகாட்டா நான் என் கூட்டம் ஒரு வீடியோ கேஸ்ட் வரும், லீவ் விட்டுருக்கான். விடிய விடிய பார்ப்பது வீடியோ பிளான் பண்ணி VCR எடுத்து டிவி எடுத்து போட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி வச்சு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இன்னும் யார் சினிமா பார்க்குறவங்க யார் வீடியோ பார்க்குறவங்க கேட்டு வருது. மத்தியானம் கூட்டத்துக்கு வருது, சாயந்தரம் கூட்டத்தில் நிற்கிறேன். ஒன்று ஒழிக்க போறோம்னா ஒன்று ரெக்கார்ட் பண்ணீங்க. 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் சினிமா ஒழிக்கும். நீங்க சாட்சி, நான் நம்ம 2 பேரும் கேட்டுக்கணும். ஆமே, நீங்க தான் எடுத்துருக்கு 10 வருஷம். ஆமே, நம்ம படம் தான் ஓடுது. நம்ம படம் தான் ஓடுது. 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் சினிமாவை ஒழிக்கும். யாரும் ஒன்றும் வீடியோ கிடையாது. அவெல்லாம் ரசிக்கப்பட்டு அவளை கொடுத்து. That's what is going to happen. ஆனா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதுன்னா இந்த தாட் வரும்போதே கட் பண்ணி உடனே அறிக்கை செய்யுது. அறிக்கை செஞ்சாதான் நீ விடுவேன். நீ அறிக்கை செய்யாததுனாலதான் அந்த பாவத்தை விடு. நீங்க எந்த பாவமா இருக்கு கொஞ்சம் கவனிங்க. உண்மையான மன திரும்புதல் இருந்துச்சுன்னா கனி இருக்கு. நீ இன்னைக்கு கூட்டத்தில் உட்காந்து கேட்டு சரி நான் பார்க்கிறேன் தப்பு, உண்மையா நீ மன திரும்பினா கனி வரும். கனி என்ன தெரியுமா? செயல். அதான் செயல். கனிதான் செயல். இட்ஸ் a fruit. அதான் fruit. உண்மையா மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா அது fruit. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்ல, பாவம் செய்யக்கூடாது என்ற போதனை சட்டத்தில் போதனைய நான் உலகத்தானுக்கு கொடுக்கவே முடியாது. நாம எல்லாரும் பிரசனத்தை மாற்றி வச்சோம். நான் உலகத்தாங்கிட்ட போய் என்ன செய்யறோம்? விபச்சாரம் செய்கிறாய், விவேகத்தனம் பண்ணுகிறாய், நீ மதுமானம். அவன்கிட்ட போய் சொன்னா ஒண்ணுமே அதை நீ விட வேண்டும். அவனால விடவும் முடியாது. யாரால் தான் விட முடியாது? உங்களால்தான். உன்னாலதான். பாவத்தை விடு என்று சொல்லக்கூடிய போதனையை யாருக்கு தான் கொடுக்க முடியும் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். ஆமென். உலகத்தானுக்கு போய் பாவத்தை குறித்து இல்ல, நீ அவன் செய்யற பாவங்களை குறித்து இல்ல, நீ உனக்கு தேவையானது இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான். அவனுக்கு தேவையானது இயேசு. பாவத்தை விட முடியாதவனால நீ சினிமா பார்க்கறவங்க போய் பாருங்க, சொல்லுங்க சினிமா பார்க்க, ஐயோ அதை விடுவது எதை விட்டாலும் அவன் நம்ம நடிச்ச படத்தை பார்க்காம எல்லாம் இருக்கவே முடியாது. காரணம் சட்டம் இன்னும் இருதயத்தில் எழுதப்படலை. யார் வரல இன்னும்? உள்ள வந்துட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு விட்டுருப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வீடியோ பார்க்கறவங்க இருப்பாங்க, சினிமா பார்க்கறவங்க உள்ள இருப்பாங்க. நான் சொல்றேன் விட்டுருங்க, உங்களுக்கு எல்லாம் படுது விட்டுருணும்னு படுது. அவன் அவன் வந்து நிறைய பரவாயில்ல, யாரும் வெட்கப்பட செய்தது. கவனிங்க, நீங்க அப்படி
ஏன் நீங்க உங்களால முடியும் என்றால் சட்டம் எங்க எழுதப்பட்டது? இது யூ கேன். இன்னும் பார்த்து ஒரு படி மேலே போய் சொன்னோம், பாவம் இல்லையா, அந்த தாட்டே வரக்கூடாது. தாட் வந்தாலும் செயல் செய்த மாதிரி ஆண்டவருக்கு அறிக்கை செய்து அதை எடுத்துட்டு சொல்லுவோம். எல்லாரும் அமேன் அமேன். இது தைரியமா அமேன் சொல்லுங்க. எல்லாம் வருது, தாட் வருது இல்ல, வருதா இல்லையா? அமேன். உடனே தாட்டும் ஆக்ஷனும், தாட் ஆக்ஷன் மாதிரி, தாட் எண்ணம், தவறான எண்ணம் வந்த உடனே ஒரு செயல் செஞ்சது மாதிரி நினைச்சு அதை நான் அறிக்கையிட்டு நான் மறந்தேன். அமேன் அமேன். எனவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி He cleanses. He cleanses. An evil thought comes, don't receive it. Don't. பாருங்க, கிணறு என்ன சொல்றாரு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நான் கேட்டேன். பறவை ஒன்று மேல பறகுது, பறக்கும் போது ஏதோ அசைன் பண்ணிட்டு மேல பறகுது பண்ணி அதை தடை நிறுத்த முடியுமா? கரெக்ட், கிளீன் பண்ணிடலாம். வெரி குட். பறவை செய்யறது முடியாது. பறவை உங்க தலையில கூடு கட்டுறது நிறுத்த முடியும்? சில தலையில பெரிய கூடு கட்டி கூடு கட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு a fleeting evil thought hitting you is all right, but don't receive it, don't meditate on it. அதை பெற்றுக்கொள்ளாத, அதை தியானிக்காத. அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? புகழ் இருக்கோ, புண்ணியம் இருக்கோ, நற்கீர்த்தி உலகளோ, புகழான காரியங்களோ, இவைகளையே சிந்திக்கணும். ஆமென் ஆமென். நான் சாயந்தர கூட்டத்தில் சாதாரண உலகத்தில் அசாதாரணமானவர்களாய் வாழ்வது எப்படி? Amen. How to be an extraordinary person in an ordinary world? If you are occupied with all these things to be an extraordinary person, you don't have time for all the others. மற்ற காரியங்கள் கொஞ்சம் நேரம் உன் மனசுல அதுக்கெல்லாம் நேரமே இடமே இருக்கு. இன்னைக்கு ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? கூட்டுக்கு வரல. கூட்டுக்கு வந்தாலும் நடக்குமா? Okay, fill your heart and your mind with the word of God. You will not have place for anything else. Amen. Amen. இன்னும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பரவாயில்ல கூட சொன்னேன். பாவத்தை விடுதலுக்கு நீங்க நெகட்டிவா முயற்சி செய்யறதை விட பாசிட்டிவா இருக்க முயற்சி செய்ய சொன்னேன். என்ன தெரியுமா? பாவத்தை ஐயோ நான் திருட்ட விடணும், நான் சினிமா பார்த்துட்டு விடணும், அதை விட நீங்க விடணும் தான் சரி, அதை அறிக்கை செய்ய எல்லாம் சரி. அதோட என்ன செய்யுங்க? இன்க்ரீஸ் யுவர் பிரேயர் டைம். 1 மணி நேரம் ஜெபம் பண்றதா 2 மணி நேரம் ஜெபம். 1 மணி நேரம் வேலை வாசிக்கிறதா 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா வேலை வாசிக்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு நீ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை வாசலாம் வாசிச்சு, இல்ல சரி 1 மணி நேரம் வேலை வாசம் வாசிச்சு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் சுவிசேஷம் சொல்லிட்டு 3 மணி நேரம் இந்த மாதிரி கட்டளை ஒன்று செஞ்சேன்னா ஒரு வீடியோ பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் நேரம் கிடையாது. சில அப்போ சிகரெட் பிடிக்கிறது, நீ சிகரெட் முடியவே முடியும் சொல்லாது விட முடியும். ஆனாலும் சொல்றேன், if you want to be positive, just fill yourself with the word. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசி. என்ன படிச்சிருப்பது? 10 அதிகாரம் வாசி. 10 அதிகாரம் வாசி. ஒரு 100 பேர் சேர்ந்து போடுங்க, உங்க நண்பர்கள் உறவினர் இவளுக்காக ஜெபம். இது பண்ணினே வந்தீங்கன்னா பாருங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர 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 இதெல்லாம் ஓடி போயிடும். You grow. As you grow, all the things will leave. இதெல்லாம் போயிடும். குழந்தை தப்பு செய்யறான். நான் சொல்ற குழந்தை சில காரியங்கள்லாம் செய்யறான்னு சொல்லு. குழந்தை வளர 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 அதெல்லாம் என்ன ஆயிடும்? சரி, நான் சொன்ன உதாரணம், குழந்தை சில காரியங்கள்லாம் செய்யறான், பிள்ளைங்க சில காரியங்கள்லாம் செய்யுது, சாதாரண எல்லாம். ஆனா என்ன பண்றோம்? வளர்ந்து வளர 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 புத்தி ஒழுங்காக நீ ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர ஆரம்பிச்சுன்னா இந்த பாவம்லாம் போயிடும். பி பாசிட்டிவ். அப்படி இந்த பாவம் வந்த உடனே, இந்த எண்ணம் வந்த உடனே இது ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய உடனே ஆண்டவர் மன்னிச்சு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நான் போன வாரம் சொன்னேன், சண்டே சர்வீஸ்ல நீங்க கேட்ச் பண்ணிருக்கீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்வான்னு ஒருத்தர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பாவம் வந்தான பாவம் செஞ்சுட்டான உடனே என்ன சொல்றாங்க? அவன் நரகத்துக்கு போயிடுவான். அது ஒரு அவன் பாவம் செய்வான். இன்னொருத்தர் என்ன செய்வான்? அவன் ரட்சிக்கவே பட்டேன்.
மூணாவது ஒண்ணு யார் கோச்சு கூடாது. மூணாவது ஒண்ணு இன்னொன்னு சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட பாவம் அவன் சரியா ரட்சிக்கப்பட்டான். உங்களை ரட்சித்தவர் யாருங்க? ஓ, அவனுக்கு சரியா கூட செய்யாம இருக்கு. அவர் பாயில் பண்ணாங்கன்னா ஃபுல் பாயில் தான். எல்லாம் கிடையாது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்வான்னா அவன் ரட்சிக்கப்படலன்ற அர்த்தமும் இல்லை, அவன் நரகத்துக்கு போவான்ற அர்த்தமும் இல்லை. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய வாய்ப்பு உண்டு. நான் சொன்னேன், இங்கிலீஷ்ல தான் அழகா வருது தெரிஞ்சுங்க. You can commit a sin, but you don't have to commit. நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் செய்யலாம், ஆனால் அவசியம் நீ செய்வது ஏன் தெரியுமா? செய்ய நீ தெரிந்து கொள்வாய். You choose to commit. நீ தீர்மானம் பண்ணி நான் செய்வேன், நான் திருடுவேன், நான் போய் சொல்வேன், இல்ல நான் இதை பார்ப்பேன், அதை நீ you chose. உடனே ஆண்டவருக்கு அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். தெரிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டவன் நீ பாவம் செஞ்சிருக்கிறன்னா நீ நரகத்துக்கு போவதில்லை. நரகத்துக்கு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்சம் சவுண்டா வரல. சவுண்டா வரணும் கொஞ்சம் புரியல. எனக்கு தெரியும், நீங்க சவுண்டா சொல்லுங்க. சவுண்டா சொல்ல புரிஞ்சா சவுண்டா வர இல்லை இல்லை, அப்பதான் அவங்க கொஞ்சம் புரிய வைக்கிறேன். தேவனுடைய கண்களில் பாவமாய் கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும். என்ன பாவம் தெரியுமா? இயேசுவை ரட்சகருக்கும் ஆண்டவருக்கும் விசுவாசிக்காத பாவம். மற்ற பாவம் பாவம் இல்லையா? கேள்வி. பாவம் தாங்க. ஏன்பா அவன் செஞ்சா நரகம் கிடையாதா? கிடையாது. இதெல்லாம் தைரியமா பேசுறதுக்கு தான் இங்க ஒரு விடுதலையா இருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் பயந்து பேசுறதுல ஊழியக்காரங்க. யாருக்கு பயம் தெரியுமா? விசுவாசிகளுக்கு பயம். அநேக விசுவாசிகள் நினைச்சிருந்தது ஊழியக்காரர்களுக்கு தான் விசுவாசிக்கு பயம் நினைச்சிருந்தாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கு ரொம்ப பயம். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாலே இவருக்கு மார்க்கெட் போயிடும். ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய நான் சொன்னேன், செய்யலாம், செய்ய தேவையில்லை, அவசியம் இல்லை. You don't have to commit a sin. When you commit, you choose to commit a sin. சரி, அப்படின்னா மற்ற பாவம் தான் நான் செஞ்சேன், மற்ற பாவம் இல்லையே. இயேசுவை விசுவாசிக்காத பாவம், இயேசுவை விசுவாசிக்காத பாவம். அவர் வந்து அதை தான் கண்டித்து அப்படின்னா மற்ற பாவம் என்னங்க? மற்ற பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் யார் ஏற்றுக்கொண்டாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். நீ செய்த எல்லா பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். எல்லாம் தெரிஞ்சு, எல்லா பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். அதுதான் பாவம். அவரை ஏற்றுக்கொண்டுட்டா பரலோகம். சிகரெட் குடிச்சா பரலோகம், சினிமா பார்த்தா பரலோகம், ரெக்கார்ட் எங்க போட்டாலும் போட்டு, மது அருந்தினால் பரலோகம். இந்த மாதிரி கூட்டம் போதியா? இப்படி அடுத்தது நம்ம பாவத்தை சொன்னாலும் நானும் உள்ள நுழைஞ்சிருக்கேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்படுற நீ பரலோகத்துக்கு. ஆனா நீ பாவம் செய்யறதுனால உன்னுடைய பரலோக வாக்கியத்தை, பரலோகத்தை நீ இழக்கிறதே. பரலோக வாக்கியத்தை நீ இழக்கிறது. ஆனா பரலோகத்துக்கு போறதுக்காக மாத்திரம் எத்தனை பேருக்கு முயற்சி செய்யுது? ஏற்று ஏற்றுக்கொண்டா பரலோகம் எனக்கு நிச்சயம். ஆனா நான் சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா?
நான் பிரசங்கம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், பாடுறேன், ஆடுறேன், இந்தியாவை பிடிப்போம், அதை பிடிப்போம், இது பிடிப்போம், நான் இதெல்லாம் செஞ்சாதான் பரவாயில்ல. எப்படி பரவாயில்ல? இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் தெரியுமா? என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வேறு. எதுக்கு தெரியுமா நாங்க மேல போறோம் இதெல்லாம் செய்யறோம்? அங்க இந்த கிரியைகளுக்கான ரிவார்டு. நம்ம மேல போனா எப்படி இருக்குமா தெரியுமா? நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டா, சில நட்சத்திரம் லைட்டா, கொஞ்சம் லைட்டா. சொல்றாரு சூப்பர் நோவோதே, ஒரு அதிப்பிரகாசமான நட்சத்திரமான மேல. அது எதை படி தெரியுமா? உன்னுடைய வர்ஸ். நீங்க என்ன கிரியேட் செய்யுங்க, என்ன கிரியேட் நடக்கிறீங்க, என்னப்பா கிரியேட் நடத்த? விடிய விடிய வீடியோ பாரு. சரி, உள்ள பரவாயில்ல, பரவாயில்லப்பா, ரிவார்டு ஒன்று கிடையாது. உட்கார் பேச அவெல்லாம் வாங்கலாம் பார்க்கணும். நீங்க வீடியோ எடுப்பீங்களா? வாங்கும்போது all the good works we want to do it, so there is going to be only a reward when I go up to heaven. In spite of me committing sin, பாவங்களை செய்திருந்தாலும் I make it up to heaven. ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு காரணம் தெரியுமா? மேலே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். நான் ஒரு குறிப்பு சொன்ன, நான் சரியான வார்த்தை சொல்லி இன்னைக்கு வார்த்தை சொல்றதான் புரியும். There are two words, relationship and fellowship. தேவனோடு உறவு, தேவனோடு ஐக்கியம். Relationship is eternal, fellowship is temporal. அதான் பாயிண்ட். Relationship is eternal. அவர் பிதா, நாம பிள்ளை, நிரந்தரம், அதுவே மாறும். ஆமென். மாறவே eternal. நம்ம fellowship temporal. temporal என்ன தெரியுமா? தற்காலிகம், ஐக்கியம். நீங்க 1 வாசம், அது முதல் வசனத்துல வாசம், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நாமே பாவம் இருந்துச்சுன்னா உனக்கு ஆண்டவருக்கு என்ன கிடையாது? ஐக்கியம். பாவம் இருந்துச்சுன்னா உனக்கு ஆண்டவருக்கு ஃபெலோஷிப் கிடையாது, ரிலேஷன்ஷிப். அதேதான், அவர் தான் ஆண்டவர், நீ தான் குமார், தேவனுடைய பிள்ளை. ரிலேஷன்ஷிப் அப்படிதான், எது கிடையாது? ஐக்கியம், ஃபெலோஷிப். இப்ப எப்படி அந்த ஃபெலோஷிப்பை மறுபடியும் கொண்டாடுறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னிப்பு சொல்லியிருக்கிறார். இப்போ பாயிண்ட், விளக்கைகள் மரக்கால் இருக்கணும்னா தேவனுடைய இருக்கணும். ஐக்கியமா இருந்தா மரக்கால், தேவனுடைய ஐக்கியமா இல்லைன்னா எங்க இருக்கு? மரக்கால். பட்டணம் எங்க இருக்கணும்? மலை மேல. விளக்கு மேல இருக்கு. தேவனோட ஐக்கியம் சரியா இருக்குதுன்னா, அதாவது தேவனோட உறவு ஃபெலோஷிப் ஒழுங்கா இருக்குதுன்னா விளக்கு மேல. ஐக்கியம் சரியா இல்லைன்னா விளக்கு எங்க இருக்கு? நீ விளக்கு தான், ஆனா இங்க இருக்க மறக்காம. இது இப்ப என்ன பண்ணுவோம்? வெளியில வர என்ன ஏற்படும்? ஐக்கியம் ஏற்பட எதை அறிக்கை செய்வது? பாவம் செய்தவர்கள் அறிக்கை செய்ய போவதாக மனதிலேயே அறிக்கை, மனதில் வந்த உடனேயே சரீரத்தில் செஞ்ச மாதிரி அறிக்கை போடுது. அவன் எத்தனை பேர் ஐக்கியத்தை சரியா வச்சுக்கிட்டா உன் விளக்கு நல்லா இருக்கு, மேல உன்னால வெளிச்சமா இருக்கு. அவன் இன்னைக்கு விளக்கு எல்லாருடைய விளக்கம் எரிஞ்சிட்டா இருக்கு, ஆனா மறக்காம விடுது. காரணம் யாரோட ஐக்கியம்? அவன் உன்னுடைய மனதில் ஒரு தவறான எண்ணம் வந்த உடனே, கோபம் வந்த உடனே, விபச்சாரத்தின் எண்ணம் ஸ்திரியை இசையோட பார்த்து, இன்னும் கவனிங்க, என்ன சொல்றேன் தப்பா ரைட், கொஞ்சம் பிராக்டிகலா பார்த்துக்கோ. ஸ்திரியை பார்த்தாலும் சில ஸ்திரியே பார்க்காத கடிவாளம் கொண்டு கடிவாளம் மாதிரி குதிரைக்கு போடுறாங்க. சில நான் பார்த்திருக்கேன், சில பரிசுத்தவான் சகோதரிகள் கூட
அவன் பார்க்க மாட்டான். பார்த்தா கேட்டுருவான் அவனுக்கு தெரியும். நீ ஏன் ஒரு குதிரைக்கு போற மாதிரி போடணும்னு தெரியுது. அது பார்த்தா இச்சையோட தான் பார்த்துறீங்கன்னா பார்க்காம இருக்கு. நமக்கு பார்க்க தெரிஞ்சு இல்லாம சில சில பார்க்கறது திரைய பார்க்கறது தப்புன்னு சொல்லாங்க. எதுதான் பார்க்க அவன் நீங்க மெச்சூர்டா இருக்கு. நான் சொல்றேன் ஒரு தடவை கிளம்பிங்க ஒரு 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 பெண்ணை பத்தி எழுதுறாரு. அவ விழுந்து போயிடுறா. அவளை பத்தி எழுத சொல்றாரு. such a handsome person, very beautiful. என்ன வாசனை போடுறதுல ரொம்ப அழகான பெண். அவன் போட வாசனை அவன் ஒரு அறைக்குள் நுழைந்தால் எல்லாரும் அவளை பார்க்கக்கூடிய அழகு. இது டிஸ்கிரைப் அப்படிப்பட்ட அழகு தான் அப்படிதான் விழுந்து. ஐ சீன் இன்னும் அவன் பொண்ணு அழகா இருக்கிறான்னு சொல்ல அழகா இருக்கான்னு சொன்னாலே ஈஸியாக இருக்கும். நமக்கு எது பாவம் தெரியும், எது பாவம் இல்லைன்னு பார்க்கவே கூட கண்ணை தக்கினே ரோட்ல எப்பயுமே இப்படி போற ஆளுநர் மட்டும் மெயின் பாயிண்ட் விட்டுருவோம். மெயின் பாயிண்ட் விட்டுருவோம். இவன் அதான் போதும். ஓ டைம் நிறையவே இருக்கு. போய் சாப்பாடு கேட்டா எனக்கு தவறான எண்ணம் வந்து பெண்கள் ரோட்ல போகும்போது நான் என்ன பண்ணுவேன்? ரோட்ல போகுது நீ ரோட்ல போகும்போது பார்த்துட்டு இருக்கிற அதான் தான் வருது. ஆனால் என்ன பண்ணிருமா ரோட்ல போகும்போது பெருவெல்லையே பார்த்துருமா ரோட்ல நடக்கும் நேரத்தில் எப்படி பார்த்து பெருவெல் இவன் பெருவெல்லையே பார்த்து போய் பொண்ணு மேலேயே முட்டினான். கண்ணது நல்லா கட்டாத கண்ணை கட்டிக்கு போய் பொண்ணு மேலே ஊட்டு திரியை இச்சையோட பார்ப்பது ஒரு திரி அதை வெட்டவும் எப்படி வெட்ட முடியும்? உடனே அறிக்கை அறிக்கை செய்யும். வீட்டு போடுமா, கதவு கூட்டுமா? Those who are quick to repent, they make them. கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு சரி லேட் ஆகிற கதை தெரியும். எல்லாம் ஓடினாங்க. லோத்தி மனைவியும் சேர்ந்து தான் ஓடினாங்க. கொஞ்சம் லேட் ஆகும். லோத்தி மனைவி சோதனை ஊத்து போறவங்க தான் வந்தாங்க. அவளும் தான் ஓடினாங்க. ஓடினாலும் இல்லை எனக்கு திரும்பி பார்த்தாலும் ஓடி தமிழ் இல்லை. சரியான வந்தாங்க லாகிங் பிஹைண்ட் ஸ்லோவா என்ன நேரம் ஓடிங்களா ஸ்லோவா ஓடுறேன். அவ்வளோதான். யாரும் நான் பார்க்க மாட்டேன் நீ போற அதை மாட்டேன். ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவர் சகோதரர் மாற்றம் பேசுற சகோதரிகள் கொஞ்ச நாள் கேட்க மாட்டீங்களா? சகோதரர் ஆமையும் சொல்ல மாட்டீங்க. Or we are maturing. Amen? Sometimes the word of God tells about men, sometimes it's about women. Sometimes when it says about men, it also includes women. சில சமயம் ஆண்களை மாத்திரம் சொல்லுது, சில பெண்களை மாத்திரம் சொல்லுது. ஆண்களை பற்றி சொல்லும் போது பெண்களையும் சொல்றது புத்தி உள்ள மனைவி கத்துறார்கள் இருவர். அதனால புத்தி உள்ள மனைவி கத்தவனுக்கு கொடுப்பார் அப்படின்னா சகோதரிகளாக நமக்கு மட்டும்தான் புத்தி போலுது. புருஷன்லாம் எப்படி எல்லாருமே மறந்துதான் போலுது. அதனால இது ஒன்று வித்தியாசம் ஒன்று கிடையாது போலுது. நமக்கு எல்லாம் மறந்துதான் போலுது. இப்பதான் அவங்களுக்கு புத்தி இருக்குது. இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு சகோதரர்கள் சந்தோஷம்.
So we know we can do. We know what is wrong. It's not look at the woman is wrong. Look at a person who loves and that is fine. Say something that does. Men, when Jesus said, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறது என்று சொல்லும்போது, ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை ஒரு ஆடவனை இச்சையோடு பார்ப்பதை விட ஒரு ஆண்னா ஸ்திரீய இச்சையோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த பாவம் அவனுக்கு. Man is more tempted by sin, not a woman. The warning is more for women. It's not universal. It's not for women. Women are not excited or tempted by sin. It's the men who are excited. Mostly, இது ஒரு ரூல் அப்படியே இருக்குது. மோஸ்ட் ஆண்கள் தான் சகோதரர்கள் தான் பார்வையினாலே தூண்டப்படாது. பார்வை. So you have to be more careful. Right? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்க அசிங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த men will take it. Put it as a that's the temptation is more for the man to see, because he gets excited by seeing everything. I know it's medical, I know it's psychological, everything, that's right. Man is excited on seeing. A woman doesn't get excitement on seeing somebody. Something is more. So you must be more careful. ஆண்கள் இந்த விஷயத்திலே டாக்டர் இருக்கணும். ஸ்திரீயை பார்ப்பதில்லை, இச்சையோடு பார்ப்பது. ஆகையால் இச்சையோடு பார்க்காமல் இருக்க fill your thoughts with a positive thought. புகழான புண்ணியமான நற்கீர்த்தியுள்ள அது காரியங்கள். தவறான எண்ணம் வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணாத. என்ன ஒரு ரிசீவ் பண்ணாத அதையே தியானிக்காத. ரிசீவ் பண்ணிட்டு தியானிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அதான் உன் தப்பு. உடனே ஆண்டவருக்கு வாங்கிட்டு உடனே. ஆமென் ஆமென். இப்போ எல்லாம் இந்த வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் டைவர்ஸ் குறித்து பேச போவதில்லை. கர்த்தர் இன்னும் எதை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு தெரியுமா? விபச்சாரத்தை குறித்து தான் பேசிட்டு. He's not talking on divorce again. He is not talking starting a new topic. He's still speaking on the sin of adultery. இன்னும் விபச்சாரத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. அதுதான் உடனே அந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுறாரு. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் இப்ப விபச்சாரம் சொல்லல, என்னன்னு சொல்லிட்டாரு? வேசித்தனம். இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டு தெரியுமா? fornication. கரெக்ட்? fornication is the act of sin. வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் வேற எந்த காரணத்துக்காக தள்ளாதப்பா. இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா எங்கேயாவது யாராவது போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. போயிட்டு போட்டு தாட் வந்துச்சுனாலே, மனசுல எண்ணம் வந்தாலே அது ஒரு விபச்சாரம் சொல்றாங்க. இப்ப உடனே ஆண்டவர் ஒழுங்க வந்துடுறாரு. Bible doesn't confuse us. The word of God doesn't confuse you. You need someone to confuse you with the word of God. யாரோ ஒரு ஆள் வச்சு குழப்பம்தான் இருக்கணும். தானே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே. ஏன்னா விபச்சாரம் எண்ணமே தப்புனாச்சு, எண்ணமும் செயலும் ஒண்ணுனாச்சு. உடனே திருமணத்துக்கு வந்தோன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேசித்தனம் முகாந்திரத்தினாலதான் நீ மனைவி தான். தேசித்தனம் என்ன தெரியல, ஆக்ட் ஆஃப் சின், செயல், எண்ணத்துக்காக மனைவிக்கிறாங்க. உடனே இங்க விபச்சாரம் போடல ஆண்டவர், தேசித்தனம், the act of sin. அதுக்காக தான் நீ வெளியிட்டாங்க. உன்னுடைய மனைவி தவறான உறவுல ஈடுபட்டா எண்ணத்துல இருக்கிறதுக்காக தானே. Thought is action, precedes action. அதனால when you divorce,
Don't divest even for a thought. It's only for the act. Amen. See, he's very careful how to build the husband and wife relationship. கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லுவதற்கு அந்த இடத்துல வரும்போது சரியா அந்த இடத்துல அவர் சொல்லிடுறாரு. அந்த இடத்துல விபச்சாரம் போட்டல என்ன போட்டு விபச்சாரம் போட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன வந்தாலும் தப்பு தள்ளிடாத. கணவன் மனைவி உறவை குறித்து இனிமாய் நாம் ஒரு மதியான நேரத்தில் பார்க்க போறோம். தெரிந்தவர்களை கணவன் மனைவியினுடைய உறவு நம்ம நான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் நாட் a contract, it's a covenant. It's not a contract. Contract என்ன தெரியுமா? You can break it or complete it. கல்யாணத்துக்கு போறாங்க எத்தனை வருஷம்? 2 வருஷம் 3 வருஷம். கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, நான் வந்துட்டேன். சரி, அப்படி நினைச்சிருக்கிறான் கல்யாணத்துக்கு. கான்ட்ராக்ட் சில ஒரு கான்ட்ராக்ட் முடிச்சு இன்னொரு கான்ட்ராக்ட் வர ஆரம்பிச்சு. எல்லாம் தப்பு. இது யார சொல்றாரு? உங்களதான் சொல்ற சொன்னாரு. சொல்ற நான் சொல்ற சில டபுள் கான்ட்ராக்ட் ஒரே சமயம். Wrong. There is only one covenant. You know who instituted the marriage? God instituted the covenant marriage. கர்த்தர் திருமணம் என்ற ஒப்பந்தத்தை உருவாக்கினார். திருமணம் என்ற ஒப்பந்தத்தை தேவன் உருவாக்கினார். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, வாசிக்கலாம். உபாகமம் 24 1 2 3 4. சீக்கிரம் வாசிக்க. 24 1 2 3 4. 10 நிமிஷம், ஒன்றை கரெக்டா முடிப்பேன். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவனுக்கு லட்சியான காரியத்தை கண்டு அவளே பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். யூதன் என்ன பண்ணிட்டான்னா லட்சியான காரியத்தை பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். யூத ஆர்வத்தில் போட்டிருக்கு, சாப்பாட்டுல உப்பு போடலன்னு டைவர்ஸ் பண்ணான். நம்ம சகோதரிகள் அந்த மாதிரி உப்பு போட்டு டைவர்ஸ் பண்ண அவள் தான் உப்பை வாயிலே கொண்டீங்களா டைவர்ஸ் சுண்ணியா உப்பு உப்பு போட்ட டைவர்ஸ் உப்பு ஜாலியா தலையில வச்சிருவாங்க. வாசிங்க. அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் பண்ணியிருந்தால் சரி. இந்த 3 வசனத்தை நான் டீட்டெயிலா மதியம் எடுக்க போறேன். இந்த வசனத்தை வச்சுதான் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுறாரு. எல்லா காரணத்துக்காக யூதன் டைவர்ஸ் பண்ணி கொடுத்தான். பிடிக்கல, இஷ்டம் இல்ல, அழகா இல்லைன்னா இப்ப நீ அழகா இல்லைன்னா அவன் அனுப்பிடுறேன். இன்னைக்கு அந்த மாதிரி யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 5 வருஷம் ஆனாலும் எனக்கு இப்ப பிடிக்கல இருக்கலாம். நான் முன்னால சொன்னேன், கணவன் மனைவியை நேசிக்க அன்புக்கு போடப்பட்டிருக்கிற வார்த்தை அகாபே லவ், தெய்வீக. கணவன் மாதிரி கொஞ்சம் பேசுறா சத்தத்தை காணும். 10 நேரம் என்னங்க உறவுகளை குறித்து பேசுறீங்க? பேசுதா வேணாமா? அவன் ஓகே. சில சொன்னாங்க எங்க மனைவியை, சில சொன்னாங்க எங்க மனைவி நேசிக்கப்படுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. தெய்வீக அன்பு இருக்கு. நேசிக்கப்பட தகுதியற்றவர்களை உங்களால் நேசிக்க. இன்னொன்னு ஹஸ்பண்டுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? மனைவி என்னிடத்துல பிரியமா இருக்கு அல்லது கீழ்படுத்த ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட். You know how we are going to do it?
The principle is எல்லாருமே இது வேலை செய்யும். நீங்க ஏதோ குடும்பத்துக்கு மாத்திரம் பேசலாம்னு சொல்லிட்டு குடும்பத்துல இல்லாதவங்க எல்லாம் நினைச்சுக்காது. எல்லாத்துக்கும் தேவை. குடும்பம் இருக்கிறவங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாத்துக்கும். What you respect, you attract. Point. எதை நீ மதிக்கிறாயோ அதை கவர்ந்து இருப்பாய். புரியுது? You respect somebody, you will attract. Amen. இது எல்லாத்துக்கும். What you respect, you attract. You want crowd, respect them, they will come. Correct? கூட்டம், ஜனக்கூட்டம் நிறைய பேர் வரணுமா? Respect them, they will come. Husband, same day. Treat your wife like that, you will get the attraction. Now, ஒரு ஆமெரிக்காவும் சகோதரர்கள் வெட்கமா இப்படி எங்களை பார்த்து உடச்சி பேசலாம். நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆமெரிக்காவும் if you respect them, you attract. இது ஞானியை சொல்லியிருக்கோம். நான் Proverbs தொடர்ந்து எடுத்து சொல்றேன். So that's the relationship. As soon as you have to treat them well, they will treat you well. Treat them well. சரியாக நடத்தினால் அவங்க உங்களை சரியாக நடத்தாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணாங்க. மாத்திக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 32வது. முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான்னு சொல்றது இது என்னங்க அர்த்தம்? அதை மட்டும் நான் சொல்லி முடிப்பேன். கொஞ்சம் தொக்கி தான் விட போறேன், கொஞ்சம் பாயிண்ட் தான் விட போறேன். விபச்சாரம் கொஞ்சம் கவனிச்சிங்க. எல்லாரும் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் அதை பாதி தான் சொல்லி விடுவேன். அப்பதான் மத்தியானம் கொண்டு ஒழுங்கா வருவீங்க. எல்லா சிலர் வீட்டுல போய் சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. இப்போ தள்ளி விட்டான், அவன் மனைவி தள்ளிட்டானா அவன் என்ன செய்யறான்? விபச்சாரம். வாட் இஸ் திஸ் அடால்ட்ரி? அவளோட தள்ளிட்ட விபச்சாரம் ஆயிடுச்சு. He is talking about some other adultery. எல்லாம் கொஞ்சம் பைபிள மூடி வச்சிருக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் ஏன்னா பேசி எப்படி முடிக்கலாம்? எல்லாத்தையும் முடிச்சு கவனிங்க. கணவன் மனைவி உறவு என்பது எனக்கு ரொம்ப நாளா இதுல ஒரு விளக்கம் தேவை. நான் காரணம் எனக்கு இப்ப புரியுது. ஆனால் ஒரு நான் உங்களுக்கு சொல்லி இப்ப நம்ம நாளைக்கு மேல இருவரும் ஒரே இடமா இருப்பாங்க. All husband and wife. Get this. இருவரும் ஒரே மாற்றம் இல்லை, ஒரே ஆவியாகி வருவாங்க. You have one question. சரி, ரெண்டும் ஒரே மாற்றம் தானே போட்டிருக்கு, ஒரே ஆவியாகி பார்க்க போட்டு. சரி, அப்படின்னா அவிசுவாசிகளோடு அந்நியத்திலே பிணைக்கப்படாதுன்னு ஏன் போட்டு என்ன போட்டு தெரியுமா? விசுவாசியை அவிசுவாசியை போய் கல்யாணம் பண்ண. சில நான் சும்மா அப்படி பண்ணி அவங்க ரட்சிக்கலான்னு, ரட்சிக்கப்படாத பெண்ணை நான் ரட்சிக்கிறதுக்காக கல்யாணம் பண்றேன். அதனால அவன் ரட்சித்துட போறான். நீ போயிட்டு வர. இதெல்லாம் கோல்டு, இதெல்லாம் போய் யாரும் விளையாடாது. விசுவாசி. இப்போ அவிசுவாசியோட யாரு சம்பந்தம் கலக்கூட கணவன் மனைவி உறவு வெறும் சரீரம்னா கலந்தா என்ன இருக்கும்? வெறும் சரீரம் என்ன? பரவாயில்ல, கலந்தா ஒன்று தப்பு. அவிசுவாசிக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது விசுவாசிக்கு தேவன் எங்க இருக்கிறார்? சரீரத்தில் இருக்காரா? இருதயத்தில் ஆவியில் இருக்கார். அவிசுவாசிக்கு பிசாசு இருக்குன்னு வச்சுக்கோ. சரீரத்தில் இருக்க ஆவியில் இருக்கு. ஆவி பேராது வேண்டும். Amen. It's not only a bodily union, it's a spiritual union. இது எப்போ இருக்குன்னா, நான் கல்யாணம் நடத்த போகும்போது பார்த்தா கெனத் கோகுலனுடைய புக் எடுத்து கல்யாணம் நடத்தினேன். அதில் போட்டிருக்காரு, இட்ஸ் நாட் ஓன்லி பாடி யூனியன், ஸ்பிரிச்சுவல் யூனியன். என்னால் எடுக்க முடியல. சரீரம் தான் ஒரே மாசம் தானே போட்டு. இப்ப பாருங்க, ஒரே பாயிண்ட் புரியுது. வசனம் வர வர என்ன வரும்? விளக்கம் வரும். அவன் கன்ஃபியூஷன் வராது. அவன் கன்ஃபியூஷனா யாராவது குழப்பறாங்க? ஆர் யூ கன்ஃபியூஸ் யுவர்செல்ஃப்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறார், அவரோட கூட ஒரே ஆவி. பரிசுத்த ஆவி வேறு, உங்கள் ஆவி. ஆனால் இரண்டு பேரும் என்னவா இருக்கு?
கணவனுடைய ஆவி வேறு, மனைவியுடைய ஆவி வேறு. ஆனால் ரெண்டும் சேர்ந்திருக்கு. Holy Spirit is different, human spirit is different. ஆனால் ரெண்டு என்னவா இருக்கா? ஒரே ஆவி, oneness of spirit. கணவனும் மனைவியும் சேரும் போது கணவனுடைய ஆவி வேறு, மனைவியுடைய ஆவி வேறு. ஆனால் சேர்ந்தோட என்ன ஆயிடுச்சா? ஒன்று கவனிச்சிங்க, கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு, ஆக போறவங்களுக்கு எல்லாருமா கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் ஒரு பிரிவு வந்துச்சுன்னா you are spiritually disturbed because the spiritual oneness is spoiled. Little கொஞ்சம், that's why. Amen. There is a tearing apart of the spirit. ரெண்டு ஆவி இசைஞ்சு இருக்கிற ஆவி ரெண்டு என்ன? விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். There is tearing. சட்டை கீழ்ச்சா கீழ்ச்சி ரெண்டு இசைஞ்சு. இது சட்டை கைட்டிலும் பட்டும் சட்டை நல்லா ஒன்னா வச்சாங்க. டைட்டா இருக்கு ரெண்டு, டைட்டா இருக்கு ரெண்டு. பிரிச்சா என்ன ஆகும்? கிழிஞ்சு. கணவன் மனைவி டைட்டா இருக்கிறியோ இல்லையோ ரெண்டும் ஒரே ஆகும். கிழிக்காங்க. கீழ்ச்சா இல்லைன்னு சொல்றேன். ஒரு பக்கம் அதுல ரெண்டு பக்கம் முடியும். போட்டிட்டு இருப்பான். கிழிக்காங்க. கீழ்ச்சா உடம்பு கிழியாங்க. கீழ்ச்சது நீங்க இருக்கலாம், அல்லது கீழ்ச்சது ஒரு ஸ்திரீயா இருக்கலாம். ரெண்டு பக்கம் இட்ஸ் a spirit. Very difficult to heal it. Marriage is a covenant, it's not a contract. கல்யாணம் பண்ணிக்க டைவர்ஸை குறித்து வேணா அம்மா பார்க்கலாம். எதுக்கு டைவர்ஸ் பண்ணலாம் இருக்கு? சும்மா காரணத்துக்காக பிரிச்சோன்னா you are tampering with something what God has united. தேவன் இணைத்த ஒன்றில் கைய வைக்கிறது. மனைவி அழகா இருக்கலாம், அழகாம இருக்கலாம், ஓயமா இருக்கலாம், குண்டமா இருக்கலாம், கூட்டாகி இருக்கலாம், கல்யாணத்துல ஓய்வு அவரும் கூட்டாகி இருக்கலாம். நான் தான் சொல்ல, கல்யாணம் எப்பொழுதுமே இஸ் நாட் ஸ்கின் டீப். ஃப்ரெட்ரிக் பிரைஸ், கேசி பிரைஸ்ல ஹவு டு சூஸ் யுவர் மேட்ல சொல்றாரு. நீ ஒல்லியா இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி பார்த்து கட்டியிருப்பேன். அது 6 மாசத்துல சாப்பிட்டு குண்டாயிடும். என்ன பண்ணுவேன்? சில சமயத்தில் சும்மா ஒரு ஆள் வேணும், அவருக்கு ஒன்று கட்டின சந்தோஷத்தில் அவர் குண்டாயிடுவார். ஆன்மா ஏன் குண்டாயினா ஒன்னாம் தான் வருவார். It's not always. Amen. It's a spiritual feeling. Amen. உங்களோட யாரா இருந்தாலும் சரி, don't give hamper. இந்த உறவோட கைப்படும். It's a covenant. It's a blood covenant. Amen. The ரத்த உடன்படிக்கை. It's a spiritual union. You will be one. When God speaks to them, He speaks to both of them. அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? யார்? ஆதாம் ஏவாளை. He spoke both. He spoke to both of them. ரெண்டு பேருக்கு. It is spiritual. Sometimes if you tell it, it's painful. There is a reason sometimes you can tell it. When death takes place, there is again tearing. When a legal right divorce takes place, there is a tearing. It can be healed. Divorce is a sin. அமெரிக்காவில் தான் நிறைய நடக்குது. நல்ல விட இந்தியாவில் அந்த குற்றங்கள் தவறுகள் வரல, அல்லது வராமே இருக்கு. Divorce is a sin, but anyhow, even if there is a divorce, if there is a sin, God recognizes the divorce. If you confess the sin, you confess the sin. But எந்த முகாந்திரத்தினால் நீ தழுவ தீட்டப்படுகிறது?
பேசிக் தர முகாந்திரத்தினால் ஒழியும். வேற எதனாலும் நீ செஞ்சான் நீ விபச்சாரம். கொஞ்சம் பிராக்டிகலா சொல்ல, குழந்தை இல்லைங்க அதனால நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். அழகாக wrong. If what God has united, if you have been brought together, you are one in Him. Amen. நிறைய நடைமுறையான காரியங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் நடைமுறையான காரியங்கள் பிராக்டிகல் திங். Amen. எந்த விருப்பமா கொஞ்சம்